அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். பானிபூரி இல்லை மசாலா பூரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அது நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடும்போது உடம்புக்கு கெடுதல் தான். ஆனால் அதையே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா, ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அது நான் எப்படி செய்வேங்கிறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, கூட ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் இது. ப்ளைன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள்லாம் இல்லை. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1, 5லேருந்து 6 மீடியம் சைஸ் உள்ள தக்காளி, புளிப்பு தக்காளி இருக்கும் இல்லையா, அது ஹைப்ரிட் கிடையாது, குண்டு தக்காளி. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு. இது தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1, நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இதுவும் அதோடையே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வரைக்கும் தேவைப்படும். வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற தண்ணி முழுசா சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு 2 கரண்டி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பேலன்ஸ் தண்ணி நான் அப்படியே நிறுத்திட்டேன். இது அப்படியே ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். அரைப்படலை அப்படின்னா தண்ணி வேறு தண்ணி சேர்க்காம நம்ம இந்த வேக வச்ச மிச்ச தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம். எனக்கு அந்த தண்ணி தேவைப்படல. இதில் மிக்ஸி ஜாரில் இருந்ததே சரியாக இருந்தது. இப்போ இதை அரைச்சதை ஒரு கடாய்க்கு நான் மாற்றிட்டு, குக்கரில் இருந்த அந்த வேக வச்ச பேலன்ஸ் தண்ணியும் நான் இதோடையே சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால், மிக்ஸி ஜாரையும் அலசி இதில் நான் ஊற்றிக்கிறேன். பச்சை தண்ணி வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸி ஜாரையும் அலசி அப்படியே சேர்த்துட்டு, இப்போ இது கூடவே ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு, வேக வச்சு, உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்ச பட்டாணி. நான் வெள்ளை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் க்ரீன் பீஸ் இருக்குது அப்படின்னாலும் பச்சை பட்டாணியும் கூட ஊற வச்சுட்டு, வேக வச்சு, உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கணும். வேறு தண்ணி எதுவும் தேவைப்படாது. இந்த தண்ணியே சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு காரம் இந்த இடத்துல சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாகவே இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. நம்ம பச்சை தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல இல்லையா, அதனால் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. இது நல்லா ஒன்று கூடி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடையில் வாங்குகிற அந்த மசாலா பூரியோட கன்சிஸ்டன்சியும் அதே ஸ்மெல்லும் இருக்கும். 100% பக்காவாக அதே கலரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா, நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்கலை. இது பானிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிட்டு, அதில் தண்ணி ஊற்றிட்டு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும், தேவையான அளவு உப்பும் சேர்த்து அப்படியே வச்சிடலாம். இந்த மசாலாவில் உப்பெல்லாம் இறங்கணும், காரம்லாம் இறங்கணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சாப்பிடும்போது வடிகட்டினா போதும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு வேலை எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போதே தெரியும். பூரி நான் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இது ரெடிமேட் பூரி கிடைக்கும் பார்த்தீங்களா, அது பொரிச்சிக்கலாம். இல்லை இந்த பூரியும் கூட நம்ம வீட்லேயும் செய்யலாம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் இது பொரிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் நீங்கள் மிச்சர் சேர்க்கலாம், இல்லை ஓமப்பொடி சேர்க்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்காம கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மிச்சரும் வீட்டில் செஞ்சது தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் மிச்சர், அதனால் நான் ஷேர் பண்ணல. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துட்டு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் பானிபூரியாகவும் அப்படியே முழுசாக கோல்கப்பா மாதிரி உடைச்சும் சாப்பிட்லாம். நம்ம எவ்வளோ மசாலா வேணால் ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செஞ்சது ஹெல்த்தியும் கூட, நிறையவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஆசை தீர நிறையவும் கொடுக்கலாம். கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இதில் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நம்பி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மேலேயும் நான் இந்த பானி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் மேலே ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பரான 100% பானிபூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ வேறு எந்த விதமான பவுடரும் மிக்ஸ் பண்ணவே இல்லை. இது 100% சேஃப் அண்ட் ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நானும் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு தருவேன் தான். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.